அண்ட் இப்போது என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க போய்கிட்டு இருக்கேன். காலேஜ் மேட், பல வருஷம் கழிச்சு ரீயூனியன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் காலேஜுக்கு அப்புறம். கோட்டயம் போகிறேன். கோட்டயம் போகிறதுக்கு லிஃப்ட் கட்டிட்டு இருக்கிற ரொம்ப நேரமாக நம்ம இந்த லிஃப்ட் கிடைக்கல. ப்ரோ தான் கரெக்டாக வந்தார். வந்து போகிறதுன்னு ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குமா ப்ரோ? 32 கிலோமீட்டர். இப்போ ஆலப்புழாலேருந்து கோட்டயம் நைட்டாக வந்து பைக்கில் இறங்கிட்டார். வந்து தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பேக்கோட வைக்க பின்னாடி வைக்க. ஆஃப்டர் செவரல் இயர்ஸ். ஆமாம். என்னது? எத்தனை நாளைக்கு? ஒரு மாதத்துக்கு தான். எது? பேக்கில் பேக்கு ஒரு வருஷத்துக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் மச்சான். பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன செய்ய? எனக்கு இல்லாத நான் என்ன நான் என்ன சிம்புவா? எனக்கு இல்லாத பொண்ணுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா சிம்பு ஏற முடியுமா? அதுதான் சொல்றேன். கடைசியில ஒரு 3 பேர் தான் நாங்க இருக்கோம். யாரு? நானு, சிம்பு, சல்மான் கான், அப்புறம் வந்து நரேந்திர மோடி. 4 பேர் தான் நாங்க இருக்கோம். ஆமா, நாங்க 4 பேர் கம்பெனி. பிரேம்ஜி ஓரளவுல போயாச்சு. ஆமா, பிரேம்ஜி கல்யாணம் முடிச்சாச்சு. சரி, உனக்கு எப்ப கல்யாணம்? ஸ்டெப் இந்த சைடு ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸ் நல்லா இருக்குல்ல? சூப்பர், டிஃப்ரெண்டாக இருக்கு. யார் செலெக்ஷன்? ஓகே ஓகே. எத்தனை மாதம் ஆச்சு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து என்னென்னு பார்க்கலாம். அடுத்து சாப்பிட போகிறோன்னு நினைக்கிறேன். டீயை குடிச்சிட்டு அதுக்கு சாப்பிடலாம். நான் எத்தனை தடவை வந்திருக்கேன்? நிறைய தடவை வந்திருக்கேன். நார்மலாக போட போகுது. இந்த டிஷ் ப்ரிப்பரேஷன் டீ. இதோட போலி பப்பட போலி சொல்லுவாங்க. பப்பட போலி அப்பளம் இருக்குல்ல? அப்பளம் மேல அப்பளம் போலி. அப்பள போலி. இங்கே பப்படம் அப்பளம் இருக்கு. அதான் என்னடா அப்பளம் மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். ஓமா இதெல்லாம் பார்த்ததே இல்லைடா இது வரைக்கும். இது வந்து மோஸ்ட்லி நங்கு பிளைனா இருக்கா? சஸ்பெண்ட் ஆகல அதெல்லாம் சரியான. அதெல்லாம் மெமரிஸ் தான் அதெல்லாம். பீஃபு. இது என்ன ஃபிஷ்ஷு? நங்கு. தமிழில் தெரியாது. இது மீன் வந்து வட்டை. நங்கு, வட்டை, பீஃபு. இது ஜாக் ஃப்ரூட்டு. ஜாக் ஃப்ரூட் வந்து கேட்கணுங்களா? பழக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுறது. எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம்? 11:15. ஸோ இந்த ஃபுட்டு 11:15 சாப்பிட்றோம். செஞ்சு ஒரு மணி நேரம் ஆச்சு. இன்றைக்கி டே இப்படி முடிஞ்சு, ரொம்ப நல்லா முடிஞ்சு. குட் டே. பீஃபு. இது என்ன ஃபிஷ்ஷு? நங்கு. தமிழில் தெரியாது. இது மீன் வந்து வட்டை. நங்கு, வட்டை, பீஃபு. இது ஜாக் ஃப்ரூட்டு. ஜாக் ஃப்ரூட் வந்து கேட்கணுங்களா? பழக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுறது. எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம்? 11:15. ஸோ இந்த ஃபுட்டு 11:15 சாப்பிட்றோம். செஞ்சு ஒரு மணி நேரம் ஆச்சு. இன்றைக்கி டே இப்படி முடிஞ்சு, ரொம்ப நல்லா முடிஞ்சு. குட் டே. எல்லாத்துக்கும் அது எனக்கு தெரியாது. எனக்கு சரி நீ கட்டுறது நீ அப்போ நீலாம் கட்டினா நல்லா இருக்கும்னு கட்டுறதுலாம். ஆமாம், அங்கே தான் ஃப்ரீயாக
இட்லி வித்தியாசமாக இருக்குது. கருப்பு உளுந்து இட்லி ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம். இது நீங்கள் இங்கே சாப்பிட்றது நார்மலாக கருப்பு உளுந்து இட்லி? இங்கே நம்ம அதுதான் கேட்குறேன். ஆனால் இங்கே கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு. ஸோ இன்றைக்கி சண்டே சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சரின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஸோ முடிச்சுட்டு அப்படியே திபிஷோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிற மாதிரி. சர்ச்சு ஒரு 2 மணி நேரம் ஓடிடுச்சு. திபிஷோட ரிலேட்டிவ்க்கு போனால் அங்கே விடவே மாட்டேன்ட்டாங்க. கிறிஸ்மஸுக்கு வந்தே ஆகணுன்ட்டாங்க. சரி அடுத்த தடவை வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க. மச்சான் இப்போ எங்கே போகிறோம்? இடிக்கல் கல். இப்போ நம்ம இல்லிக்கல் கல் போயிட்டுருக்கோம். ஸோ கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட்டு. നമ്മളിപ്പോ 3 പേരായിട്ട് കുഴപ്പമില്ല. കാറ് 5 പേരൊക്കെയാണ് ഇച്ചിരി പാടുള്ളൂ. 5 പേരാണ് കണ്ടി. നമുക്ക് ഇവിടെ പാർക്ക് ചെയ്യാന്നുള്ള ഓപ്ഷൻ ഇല്ലടാ. അവിടെ പാർക്കിംഗ് இல்லிக்கன் கல் வந்தாச்சு. சரியான ஸ்பாட்ரா அது. ஸோ இப்போ ஜீப் டிக்கெட்டோட சேர்த்து தான் எடுத்துருக்கு. மணி 5 ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் நடந்து போனால் லேட் ஆயிரும். அதனால் ஜீப் டிக்கெட் சேர்த்து தான் எடுத்துருக்கு. நடந்து போகிறது அமௌண்ட் மட்டும் சொல்லு. வெறும் நடந்து போகிறதுனா எவ்வளோ டிக்கெட்டு? 20. இது இதில் ஜீப்பில் போகிறதுனா? ஜீப்பில் போகிறதுனா 39 rupees ஒரு ஆள். 20 + 39 59. ஒரு ஆளுக்கு 60. யாரு ப்ளோகர் இருங்க. அங்கேயே இருக்கு, நான் இங்கே இருக்கிறேன். போகிறப்ப எவ்வளோ நேரம் அங்கே போகிறதுக்கு? எடுத்துருவாங்க. 10 நிமிஷம் கூட ஆகுது. 10 நிமிஷம் ஆகுமா? 10 நிமிஷம் தான் ஆகும். மிஸ்டா அங்கே கீழே நல்லா தெரியும் சீனரி. ஏன்னா வந்து மிஸ்ட் இருக்கனால தெரியாது. இந்த டேம் எல்லாம் தெரியும். கரெக்ட் எடுத்து வாச்சோ. உண்மையிலே கீழே ஃபுல்லாக தெரியும். டவுன் ஃபுல்லாக இங்கிருந்து பார்த்தா தெரியும். கோட்டயம் டவுனா? இரட்டுவேட்டா பாலா. இப்போதான் ஃபாக் மறைச்சிருந்துச்சு. இப்போ அந்த வியூ தெரியுது கரெக்டாக. ஃபுல்லாக ஃபாக் வரப்போகுது. அவ்வளோ ஏறி போனோம். அந்தளவு நல்ல வியூ. வியூ போகிறோம். അടിപൊളി പേജ് பார்த்துடா ரொம்ப இவ்வளோ தூரத்தில் விட்டுமா பாரு.
അങ്ങനെ വേണ്ട, അത് വേണ്ട. ഇങ്ങനെ പോയി ഓക്കെ ഓക്കെ. எப்படி இருக்கு வியூ? நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் இருட்டா இருக்கு. லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. എന്ന് പറഞ്ഞു ഇതിൽ ഞങ്ങൾ നടന്നു വന്നിട്ടുണ്ട്. ஆனால் கொஞ்சம் லைட்டு போய் இந்த பார்த்தா യെസ് റണ്ണിങ് தானே. ஆமாம் வீடியோ லெஃப்ட் போப்பா. காலையில் வந்திருக்கணும், ஈவினிங் வந்துட்டோம். வாட்டர் ஃபால்ஸ் மிஸ் பண்ணி 2 வாட்டர் ஃபால்ஸ் மிஸ் பண்ணி வச்சு சாலைக்கு அட்லீஸ்ட் ஏதாச்சும் பார்த்தவன். ஆனால் எவ்வளோ ரொம்ப தூரம் 1.5 மணி நேரம் இல்லை, 1.5 மணி நேரம் இப்போ அந்த. ஸோ மச்சான் நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு தானா? அப்புறம் வேறு நான் சொல்லு. வேறு என்ன சொல்ல, ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே போவோம். இன்றைக்கி கிளம்புறதுக்கே லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையில் 2 ஃபால்ஸ், இல்லிக்கல்கள் 3 போக வேண்டியது. அப்புறம் பார்த்தோம்னா இதுக்கே லேட்டானதுனால வெறும் இல்லிக்கல்கள் 3 போயிட்டு ஃபால்ஸ் போக முடியல. ஸோ இதோட டே இன்றைக்கி முடிய போகுது. டீயை குடிச்சிட்டு பஜ்ஜியை சாப்பிட்டு இன்றைக்கி டே இதோட முடிச்சுக்க போகிறோம் நாங்கள்.